வணக்கம். ருத்துலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அகிலா அப்படிங்கிற ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தாமரைப்பூ தான் இது. இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் ஆறாவது பூ பூக்கும் போதே பார்த்திங்கன்னா அடுத்த க்ரோத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ரோத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னோடனே இந்த இலையெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர் கட் பண்ணி எடுத்துடுறீங்க. அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ட்ராபிக்கல் வெரைட்டிஸில் இந்த இலையெல்லாம் இருந்தால் தான் அடுத்த க்ரோத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக வரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டியூபர் பார்த்திங்கன்னா இது தமோ 1500 இதழ்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு வெரைட்டி. இது 1000 இதழ் தாமரையை விட அதிக இதழ்கள் வரக்கூடிய வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமோ தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டேங்க்கில் கொடுக்கணும், இல்லை குளத்தில் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 1500 இதழ்கள் வரைக்கும் வரும். கண்டினியூவாக பூக்களும் பூத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டேங்க்கில் இருக்கிற தமோ தான். ஒரு முட்டை பார்த்திங்கன்னா 2 கை பிடிக்கிற அளவுக்கு வரும் இந்த தமோ. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா காவேரி அப்படிங்கிற ஒரு லோட்டஸ் வெரைட்டி தான். இதோட டியூபர்ஸ் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய டியூபர்ஸாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டியூபர்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வரும். இதோட மதர் பல்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட்டில். அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுலேருந்து கட் பண்ணி எடுத்தது தான் இந்த 2 டியூபரும். காவேரி டியூபர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். காவேரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில், பேரல்ஸில், டேங்க்ஸில் கொடுங்க. நல்லாவே உங்களுக்கு ஃப்ளவரிங் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் ஹைப்ரிட் பண்ண வெரைட்டி தான் காவேரி. அதனால் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே பூக்கள் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டியூபர் பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. நீங்கள் முதல்ல தாமரை வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த தாமரை கிழங்குலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தாமரை வகை நீங்கள் எப்படி வச்சாலுமே உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்கக்கூடிய வெரைட்டி. நீங்கள் இதில் ஃப்ளவர் எடுத்ததுக்கப்புறம் எல்லா தாமரையும் ஈஸியாக வளர்க்க முடியும். முதல்லையே நீங்கள் நியூ வெரைட்டிஸ் போனீங்க அப்படின்னா உங்களால் அதை ஃப்ளவரிங் கொண்டு வர முடியாது. அதனால் புதுசாக வளர்க்க போகிறீங்க அப்படின்னா பிங்க் க்ளவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நல்லாவே ஒரு ப்ளூமிங் வெரைட்டி. எந்த ஒரு தொட்டியில் கொடுத்தாலும் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி பிங்க் க்ளவுட். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஷியாம் ரூபி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது விரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா Q133 அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி. இதில் 2 பெரிய டியூபர்ஸ் வந்திருக்குது. இந்த டியூபர்ஸ் பார்த்தாலே தெரியும் இது ட்ராபிக்கல் வெரைட்டி அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட டியூபர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, க்ரோத் டிப்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. பொதுவாக ட்ராபிக்கல் வெரைட்டிஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். டியூபரை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது ட்ராபிக்கல் வெரைட்டியா இல்லை ஹார்டி வெரைட்டியா அப்படின்னு. இது ட்ராபிக்கல் வெரைட்டி தான். டியூபர்ஸ் நீளமாக இருக்குது. நல்லா பெரிய பெரிய டியூபர்ஸாகவே வந்திருக்கு. இதை ஒரு தொட்டிலையும் பேரல்ஸ்லேயும் கொடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ளவரிங் இருக்குன்னு. நல்லாவே ஒரு டார்க் பிங்க் கலரில் பெரிய பூவாக பூக்கக்கூடிய வெரைட்டி. இது பார்க்கலாம் நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி பூக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா D9 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா 4 டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது நல்ல ஒரு பெரிய டியூபர். இந்த மாதிரி பெரிய டியூபர் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாவே ஃப்ளவரிங் இருக்கும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் டியூபர்ஸு. இதை நீங்கள் டப்பில் நடும்போது உரம் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளவரிங் இருக்கும். நல்ல ஒரு குங்கும கலரில் ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் D9 சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் காமிப்பாங்க, அந்த மாதிரிலாம் வராது. ஒரு குங்கும ரெட்டில் தான் இந்த ஃப்ளவரிங் வரும். இதுக்கு இதோட பூக்கள் பாருங்கள் இப்படி தான் நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்கும். நல்லா அடுக்கடுக்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா மிங்க்ளூ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டி வெரைட்டி தான். ஆனால் நம்மளோட கிளைமேட்டுக்கு இது செமி ட்ராபிக்கல் மாதிரி பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி. இது நல்ல ஒரு டார்க் மெஜந்தா கலரில் இதோட ஃப்ளவர்ஸ் இருக்கும். தாமரை வச்சுருக்கிறவங்க விரும்பி வச்சுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா மிங்க்ளூ தான். ஏன்னா அந்த பூவோட கலர் தான் அது. நல்ல ஒரு டார்க் மெஜந்தா கலர் நமக்கு இந்த பூவிலிருந்து கிடைக்கிறதுனால எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய வெரைட்டி மிங்க்ளூ. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லோ பியோனி நமக்கு செமி ட்ராபிக்கல் மாதிரி தான் பூக்கள் கொடுக்கும். கார்த்திகை, மார்கழி, தை மாசியில் உங்களுக்கு பூக்கள் இருக்காது.
நல்ல பெரிய டியூபஸாக கொடுத்தோம் அப்படின்னா 10-15 ஃப்ளவர்ஸ் வரைக்கும் டப்பில் நம்மளால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு பூக்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா எல்லோ பியோனி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா ஒரு பெரிய டியூபஸ் கொடுத்து பூத்த பூக்கள். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டன் சன்செட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பிங்க் ஃபாரினர். இதில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கோல்டன் சன்செட் மாதிரியே இது பூக்கள் கொடுக்கும். பார்க்கலாம் இந்த பூ எப்படி விரிஞ்சிருக்குன்ட்டு. இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்குது. சென்டரில் அந்த க்ரீன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற டியூபஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, காவேரியோட மதர் பல்ப். இது பேரல் எடுத்தது. எவ்வளோ பெரிய டியூபஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்களாக போட்டு டியூபஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டியூபஸாக வரும். அதுக்கு நம்ம ஒரு 2 மாதமாவது அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்தோம்னா எவ்வளோ பெரிய டியூபஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டியூபஸை நடும்போது தான் நம்மளுக்கு ஒரு 20-25 ஃப்ளவர்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு உரம் நம்ம அடியில் கொடுக்கணும். சேராக இருக்கணும். நம்ம எப்படி குளத்தில் சேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி சேர் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் ஒரு டைம் நட்டிங்கனாவே அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதில் தான் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது எப்படி பூக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம டப்பை விட இந்த மாதிரி பேரல், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், பெரிய டேங்க்கு, குளம், அந்த மாதிரி இதில் நம்ம டியூபஸை கொடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். பூவோட ஒரிஜினாலிட்டி அந்த இதில் தான் நமக்கு நல்லாவே கிடைக்கும் டப்பை விட. டியூபஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.